மார்னிங் மார்க்கெட் ஓப்பனிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ட்ராப் அப்படிங்கிறத வந்து நிஃப்டியில் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ இதோடைய டார்கெட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்தது. பட் இன் பிட்வீன்லேயே கரண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் சேஞ்ச்னால ஒரு ரேலி வந்து கொடுத்தாங்க. ஸோ மார்னிங் இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து லைவ் அனாலிசிஸ் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு கண்டக்ட் பண்ணேன். ஸோ அதனால தான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எதுவுமே ஷேர் பண்ண முடியல. பட் ஓகே, இந்த இடத்துல எக்ஸாக்டாக செல் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்தது. அண்ட் மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த இடத்துல ட்ரேட் ஆகும் போதே மார்க்கெட் புல் பேக் எடுக்க போகுது. ஸோ இந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லாருக்குமே ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்தது. ஸோ புல் பேக்குக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான இண்டிகேஷன் கொடுத்தது. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கும் போது இந்த இடத்துல ஒரு மினிமம் எஸ்எல் அப்படிங்கிறது ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ஒரு ரேலி கொடுத்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்தாங்க. ஸோ இந்த இடத்துல அகெயின் ரீஎன்ட்ரி அப்படிங்கிறத எடுத்தோம், ஒரு ட்ராப் கொடுத்தாங்க நல்லாவே. பட் இந்த இடத்துல அகெயின் ரீடெஸ்ட் எடுத்துட்டு டவுன் ட்ரெண்ட் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அகெயின் இந்த இடத்துல எஸ்எல் ஹிட். ஸோ 2 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இந்த இடத்துல இன்னொன்று இந்த இடத்துல எடுத்த என்ட்ரிக்கு எஸ்எல் பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரீடெஸ்ட் எடுக்கும் போது ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒன் ஆஃப் தி ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அதனால தான் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இந்த இடத்துல செல் என்ட்ரி எடுத்ததுக்கான ரீசன். அண்ட் மார்க்கெட்டுமே டவுன் ட்ரெண்ட் போச்சு. அகெயின் ஒரு ரீடெஸ்ட்மே கரெக்டாக கொடுத்தாங்க. பட் இந்த இடத்துல எப்போ எஸ்எல் ஹிட் ஆச்சோ அப்பவே மார்க்கெட் அப்படிங்கிறது ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல பையிங் என்ட்ரி எடுக்கலனா ஏன் அப்படின்னா இந்த இடத்துல என்னதான் ரிவர்ஸ் ஆனாலுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ மார்க்கெட் என்னதான் இவ்வளோ தூரம் ரேலி ஆகியிருந்தாலுமே ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் சார்ட் செக் பண்ணும்போது ஒன் ஆஃப் தி ஒரு சப்போர்ட் ஜோனில் நான் பிஇயில் செல் என்ட்ரி எடுத்திருந்தேன். அண்ட் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது அகெயின் பையிங் ப்ரெஷர். ஸோ இந்த இடத்துக்கிட்ட வரும்போதே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போகலாம். பட் இன்பிட்வீன்லேயே ஒன் ஆஃப் தி மேஜர் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே வரும். ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகணும் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான், மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிட்டு இதுக்கு கீழே வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு ட்ராப் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொன்னேன். அதே மாதிரி எக்ஸாக்டாக இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் கொடுத்ததும் என்ட்ரியை க்ளோஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் அகெயின் பையிங் ப்ரெஷர், இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர். பட் இந்த இடத்துக்கிட்ட அகெயின் இந்த கேண்டில் பார்க்கும்போது ஒரு பையிங் ப்ரெஷர் கொடுத்து மார்க்கெட் ரேலி ஆனாங்க. ஸோ டார்கெட் அட்லீஸ்ட் இந்த லெவல் வரைக்குமாவது போயிட்டு ஹிட் ஆகும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் டார்கெட் ஹிட் ஆகாமலே மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு க்ளோசிங் அப்படிங்கிறத கொடுத்துச்சு. ஸோ இன்னைக்கு சென்செக்ஸில் எக்ஸ்பைரி. ஸோ நிஃப்டி வாட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு மார்னிங் ஒரு ட்ரெண்ட் இருந்தாலுமே ஆஃப்டர்நூன் நம்மளுக்கு கன்சாலிடேஷன்லேயே மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்துருச்சு.